ஜுரேலோட ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப அட்ராஷியஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல ரெட் ஹாட் பிளேயர், 2 100 அடிச்சிருக்காரு. 8 இன்னிங்ஸில் 400, ஆஸ்திரேலியாவோட 100, வெஸ்ட் இண்டீஸோட 100. அவரை ப்ரமோட் பண்ணி கீப்பர்ன்ற டேக் எடுத்ததுக்கப்புறம் பேட்டராக ஆடுறாரா, அவர் ப்ரெஷர் போட்டுட்டார். நம்பர் 4ல் 6ல் வந்து ஆடுறதுன்றது செகண்ட் நியூ பால் ஆடுவீங்க, ஸ்பின்னர் ஆடுவீங்க, காம்பேக்டாக இருப்பீங்க. நான் கீப்பிங் நல்லா பண்ணிட்டீங்கன்னா 2 strings டு த போன்ற மாதிரி ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்கும். ஆனால் வெறும் பேட்டர்னால ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால ஹீ சங்க்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷனு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் 2 ஃபெயிலியர். இந்த 3வது இன்னிங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்ச ஃபெயிலியர்னால அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸை ஷேட்டர் ஆகிருக்கும். இப்போ ஒரு வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தூங்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஜுரேல். அந்த மாதிரி பெரட்டி எடுக்கும் அவருக்கு. எவ்வளோ ஸ்வீட்டாக சாப்பிட்டா கூட வாய் கசவும், அவ்வளோ டிப்ரெசிவ் ஸ்டேட் போயிடும் அந்த மாதிரி கேமில். காற்றுள்ள வரை சுருட்டி கொள்ளுன்றது ரொம்ப ட்ரூ. நல்ல ஃபார்மில் இருக்கச்ச நீங்கள் வந்து யூ மஸ்ட் அந்த ஹை வேவை அப்படியே ரைட் பண்ணுற கெட்டிக்காரத்தனால அங்கே தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஜடேஜா இன்னைக்கு அடிச்சார் லூசிங் காஸ்ட்டில் 50 ரன் பாசிட்டிவ் ஆடினார், தவிர 3 ஃபெயிலியர். கில் இல்லாதது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டு. அதை பற்றி பேசினே இருந்து என்ன பிரயோஜனம்? அது சவுத் ஆஃப்ரிக்கா பிரச்சனை இல்லை.